நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்தும் பார்க்கலாம். நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ தக்காளி பழம் 5 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா காரத்துக்கு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. இது கூட நம்ம காரத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தமாரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பன்னீர் ஃப்ரை பண்ண பேன்லேயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேன் காஞ்சிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டை வகை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். இப்போ திறந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதும். சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக சப்பாத்தி அது கூட நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சோம்ல சைடிஷாக, அதை தான் சாப்பிட்டு காமிக்க போகிறோம். வாங்க எப்படி நல்லா இருக்கான்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.